ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிட்னாப் எபிசோட் 4. எபிசோட் 4ஓட ஸ்டார்டிங்கில் மின்ன அப்படியே கியூவோட அப்பா வீட்டுக்கு வந்துட்டான். ஆக்சுவலி அப்பாக்காக மொட்டை கடிதாசி ஒன்று எழுதி கையில் ரெடியாக வச்சுருக்காங்க. நைட்டு 2 பேரும் சேர்ந்து தான் அதை எழுதியிருக்காங்க. அதாவது அப்பாவுக்கு, உன் பையன் எங்கள் கிட்ட தான் இருக்கான், அவன் பத்திரமா இருக்கணும்னா நீ என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் ஆட்ட போட்டிருக்காங்க. அதில் அவனோட செயினும் வேறு உள்ளே போட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ரூல் நம்பர் 1, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவே கூடாது. டே நானே போலீஸ் தாண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா மைண்ட் வாய்ஸ் வந்துருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அந்த பணத்தெல்லாம் கொடுத்துரு, இதை பற்றி நீ காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா நாங்கள் சொல்கிறோம். அடுத்து 3வதா, நீ இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த கேஸ்லேருந்து வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்க. அந்த கவரில் கியூவோட செயின் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்பா அப்படியே திங்க் பண்ணிகிட்டு இருக்க. சேம் டைம் நைட்டு 2 பேரும் படுக்கலான்னு போக எப்பயும் போல் கையை கட்டிகிட்டு இருக்காங்க. சரி நான் படுக்கிறேன்னு சொல்லிட்டு கியூ வேகமாக போய் படுக்கிறான். டே என்னடா பண்ணுற, கை வேறு இழுத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல, அவன் நல்லா படுக்கிறேன்னு கையை அந்த பக்கம் இந்த பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்க. அவன் இழுக்கிற எல்லா இடத்துலையும் அப்படியே அங்கே மின்னு போயிட்டே இருக்கான். இப்படியே படுத்துட்டு இருந்தான். நைட்டு ஃபுல்லாக நான் இப்படியே கையை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்கே பாரு, நீ தூக்கத்தில் நடக்கிறதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் பண்ண முடியுமா? கொஞ்சம் புரிஞ்சுக்கடா என்னை பற்றி. நான் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கணும் நினச்சி பாரு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியவே முடியாது, திரும்பி படுன்னு சொல்லி கியூவை இழுத்து இந்த பக்கம் திரும்பி படுக்க சொல்கிறான். உனக்கு இதுக்கு ஒரு ரிவார்டு, இந்த பொம்மையை வச்சுக்கோ, குட் நைட்னு சொல்லி பொம்மையை கையில் கொடுக்க கியூ அப்படியே அந்த பொம்மையை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கிறான். கண்ணை மூடி அவன் தூங்குறத பார்க்கும்போது அப்படியே மின்னுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. உனக்கு ஒன்று தெரியுமா, உன் அப்பா அந்த லெட்டரை படிச்சிருப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, லைட்டாக அப்படி கியூ திங்க் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ அப்பா கண்டிப்பாக ஒரு தடவை அந்த லெட்டரை படிச்சிருப்பாருன்னு தான் தோணுது. அந்த கேஸ்லேருந்து வெளியே வருவாரா இல்லையாங்கிறத பற்றி தான் தெரியல அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டே இருக்க. எனக்கு தூக்கம் வருது, போ நான் தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி கியூ அப்படியே தூங்கிட்டான். அப்படியே உட்காந்து மின் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்க. அப்படியே மொபைலை பார்த்துட்டே உட்காந்துருக்கான். அதில் ஏதோ ஒரு மாதிரி ஓடிட்டுருக்கு, சத்தமாக இருக்குது, அதாவது கன் ஷூட் பண்ணுற மாதிரி. அதை பார்த்தோன்னே கியூக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் போல். ஆன்னு சொல்லி காதெல்லாம் மூடிட்டு அப்படியே கத்த ஆரம்பிச்சிடறான். லாஸ்ட் டைம் நடந்த அந்த இன்சிடெண்ட் அவன் கண்ணு முன்னாடி வருது. அந்த புல்லட்டில் ஷூட் பண்ணதை நினச்சி பார்க்க அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே படுத்துருக்க. என்னாச்சு, நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி மின் அவனை பார்த்து கேட்க, கையை எடுத்துகிட்டு ஓகே எதுக்காக என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமாங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்க, அதுக்கு மின்னுக்கிட்ட எந்த பதிலும் இல்லை. எனக்கு இதுக்கு முன்னாடி யாரும் இவ்வளோ அக்கறையாக இருந்ததே இல்லை தெரியுமா, நீ தான் இவ்வளோ அக்கறையாக இருந்திருக்கேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தூங்கு முதல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை தூங்க வைக்க ட்ரை பண்ணிட்டு, இதுக்கு மேலே சவுண்டாக வச்சா அவன் பயந்துருவான்னு சொல்லி அப்படியே காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் உட்காந்து மார்னிங் டிவி பார்த்துட்டு இருக்க. அவங்க அப்பா அந்த கேஸை விட்டெல்லாம் வெளியே வர மாதிரி தெரியல. அந்த கேஸை பற்றி அடுத்த ப்ரொசீஜர், அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ப்ரெஸ்ஸில் அப்படியே பேட்டி கொடுத்துட்ருக்க. அதை பார்க்க கியூக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. ஏன் தான் என் அப்பா இப்படி இருக்காரோ, அவருக்கு என் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்கான். சேம் டைம் மின்னு பாக்ஸிங் பண்ணுறேன்னு பண்ணிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு அப்படியே கியூ வந்திருக்கான். அப்பா ரிசைன் பண்ணுற மாதிரி தெரியல, அந்த கேஸ்லேருந்துலாம் வெளியே வர மாட்டாங்க, சரியா விடு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த லெட்டரை பொறுத்த வரைக்கும் அப்பா அது ஃபேக் லெட்டர்னு நினச்சிருப்பாருன்னு சொல்ல, எனக்கு என்னமோ என் அப்பா அந்த லெட்டரை படிச்சிருப்பாரு, படித்தும் அவர் ஏன் இப்படி இருக்காருன்னு புரியல, ஆனால் கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வரமாட்டாரோன்னு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கியூ அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். கியூ ஃபீல் பண்ணுறாங்கிறது மின்னுக்கு புரியுது. சரி அவன் மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீ வேணா பாக்ஸிங் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி க்ளவுஸை நெட்டாக சரி ஓகே போட்டு விடுன்னு சொல்லி கியூ சொல்கிறான். சரி ஓகேன்னு அவன் கையில் க்ளவுஸ் எல்லாம் மாட்டிட்டு சரி ஓகே வா பாக்ஸிங் பண்ணுன்னு சொல்லி அவன் மைண்டை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாலும் அவன் ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது, பார்த்து போடுறா, ஒரு மாதிரி இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி, சரி பஞ்ச் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லி மின் கேட்க, உன்னையா, சரி ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே குத்துறான். அப்படியே கீழே விழுகிற மாதிரி போக, ஓவர் ஆக்ட் பண்ணாதரா அப்படின்னு சொல்லி வேணும்னே அவனை அப்படியே குத்துறதுக்காக ட்ரை பண்ணி பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கான். டே விடுறான்னு சொல்லி அவன் வேணும்னு நடிக்கிறான். அவன் நடிக்கிறது எல்லாமே தெரியுது. கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணுற, முதல்ல நிறுத்திட்டு எந்திரின்னு சொல்ல, ஐயோ என்னால் முடியல, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்ல, இருடா நானும் வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பாக்ஸிங் பண்ணுறேங்கிற பேரில் அப்படியே விளையாண்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மென்னுக்கு ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்காக போயிருக்காங்க. எல்லாமே கரெக்ட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அப்படியே அந்த பக்கம் போக, வாவ் அப்பா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி அப்படியே அவனை பார்த்துட்டு மின் ஹாப்பியாக இருக்க. ஹீரோ போங்க முதல்ல பே பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்ல, சரி நான் போய் முதல்ல பே பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் போக, கியூவி இவனு மட்டும்தான் இருக்கான். இதுக்கப்புறம் ஜாலியாக ஃபன்னாக ஏதாவது பண்ணலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓகே அப்படின்னு சொல்லி கியூவும் அங்கே மென்னும் பேசிகிட்டு இருக்க. பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு அப்படியே அந்த பில்லை பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கான் மின்னு. அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஆக்சுவலி அன்றைக்கி ஜாப்காக பேசியிருப்பான்ல, அவன்
அவங்க தான். ஆக்சுவலி சொல்லு மின்னு தானே பேசுகிறது அப்படின்னு சொல்லி கேட்க, ஷுவா நீங்கள் தானே? நான் தான். நீ எப்போ வரப்போகிற வேலைக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னும் நீ வரவே இல்லை, எப்போ வரலான்னு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, வரேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணிட்டான். அப்படியே மின் வந்துகிட்டே இருக்க மென் அங்கே உட்காந்துருக்கான். மென் இப்போ நீ ஆல்ரெடி ரெக்கவர் ஆகிட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹெல்த்தியாக தான் இருக்க, இதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலான்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டே இருக்க கரெக்டாக மின் அங்கே வரான். எனக்கு ஒரு புது வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். புது வேலையா? என்ன வேலை? ஸ்டண்ட் மேனா அப்படின்னு சொல்லி மென் கேட்க, இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை கிடச்சிருக்கு, ஃபுல் டைம் ஒர்க்கு, சரியா அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்கப்புறம் உன்னை பத்திரமா யார் பார்த்துக்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கவலையாக இருக்க, நீ எதுக்கு கவலைப்படுற, அதான் நான் இருக்கேன்ல, நான் அவனை பத்திரமா பார்த்துப்பேன்னு கியூ சொல்ல, நீயாடா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைக்க, அவன் அப்படி அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறான். சரி வா போகல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக, எனக்கு கை வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி மென் சொல்ல, டே என்னாச்சுடா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல, சரி வா போகல அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக எல்லோரும் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரியும்டா நீ என்னை பார்த்துக்க ஒத்துக்க மாட்டேன், என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கியூ கத்திக்கிட்டே இருக்க அங்கே கரெக்டாக ஜீன் வரா. உன் ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸ் நீ தான் வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ தான் அவனை பத்திரமா பார்த்துக்க முடியும், வேறு யாரும் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி வேணும்னே மின்னு சொல்கிறான். ஆக்சுவலி மின்னு தான் வந்து ஜீனை வர சொல்லியிருப்பான் போல், அதாவது மென்னை பார்த்துக்கிறதுக்காக. அதுக்கு கியூக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. எனக்கு புரியுது, நான் பார்த்துக்க மாட்டேங்கிறதுக்காக நீ வர சொல்லியிருக்க, உனக்கு திமிரு தானே அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி பேசிகிட்டு இருக்க. சரி ஜீன் நீ பத்திரமா பார்த்துக்கோ சரியா அப்படின்னு சொல்ல, நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் இந்தா இதில் காசு இருக்குது, ஏதாவது சாப்பிட்ணுன்னா வாங்கிக்க, அப்புறம் நீ இப்போ சாப்பாடு வாங்கிட்டு வந்தில்ல அதுக்கான காசு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நாட்டியாக பிஹேவ் பண்ணாத, பத்திரமா இரு சரியா, நான் போயிட்டு வரேன், டே பார்த்து இருந்துக்க சரியான்னு கியூவை பார்த்து சொல்ல, சரி ஓகே பாய்ன்னு சொல்லி எல்லோரும் பாய் சொல்லிட்டாங்க. அப்படியே மின் அந்த பக்கம் போக, போ பாய் அப்படின்னு சொல்லி மென் வேணும்னே ஜீனை ஓட்டிக்கிட்டே இருக்க, ஹெல்மெட்டை மறந்துட்டு போயிட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே மாற்றி பேசிகிட்டு இருக்க. கியூ ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்கங்கிற மாதிரி அப்படியே மென்னை பார்த்துட்டே இருக்க. அதுக்குள்ளே நம்ம மின்னு பையன் கோட் ஷூட்லாம் போட்டு அப்படியே ரெடியாக நிற்கிறான். நீ ரெடியா? ஒரு ரெசார்ட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது, உனக்கு புரியுதான்னு சொல்ல, ஓகே புரியுதுன்னு சொல்ல, இந்த கன்னை வச்சுக்கோன்னு சொல்லி கையில் கன்று கொடுக்குறான். ஆக்சுவலி இது ஒரிஜினல் கன்று, இது வரைக்கும் டூப்ளிகேட் கன் யூஸ் பண்ணிட்டு இருந்த மின்னு கையில் ஒரிஜினல் கன்று கொடுக்கும்போது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சு தான் அந்த கன்னை கையில் வாங்குறான். அதை ஒரு செகண்ட் பார்க்கும்போது அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது, என்னடா இது இந்த கன் எடுக்கிற வேலை அப்படிங்கிற மாதிரி அப்படியே அமைதியாகவே இருக்க. ஷுவாக்கு அவன் ஏன் அப்படி இருக்காங்கிறதும் புரியுது. மிஸ் யாடா வந்தாச்சு அப்படின்னு சொல்ல, ஓகே இதான் நாங்கள் வந்துடுறோம், அப்புறம் வா தேவையில்லாததெல்லாம் தலையிடாத, உனக்கு தேவையான ஜாப் என்னவோ அதை மட்டும் நீ பார்த்தா போதும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஷுவா சொல்ல, ஓகே அப்படின்னு மின் சொல்லிட்டான். சரி வா போகலான்னு சொல்லி மற்ற 2 பேரும் போயிட்டாங்க. அங்கே நின்றுட்டு அந்த கன்னை கையில் வச்சுட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் மின்னு. சேம் டைம் இங்கே உட்காந்து சீரீஸ் பார்த்துட்டே இருக்க, அங்கே பார்த்தியா அதில் வர்றது நம்ம மின்னுன்னு சொல்ல, ஏண்டா பேக் போஸ்ட் தான் அங்கே காட்டுறாங்க, அது எப்படி மின்னு நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லி ஜீனை பார்த்து அங்கே கியூ கேட்க, இங்கே பார்த்தியா இந்த கழுத்துக்கிட்ட ஒரு மச்சம், இந்த மச்சம் மின்னுக்கு தான் இருக்கும், அப்புறம் அவனோட ஷோல்டரை பார்த்தியா, அவனோட ஷோல்டர் ப்ராடாக இருக்கும், இதெல்லாம் தான் அவன் அப்படின்னு சொல்லி ஜீன் அப்படியே பேசிகிட்டே இருக்க. ஜீன் ஒரு ஆங்கிளையும் ரசித்து மின்ன பார்த்துருப்பா போல். அதெல்லாம் திங்க் பண்ணும்போது அப்படியே கியூக்கு தோணுது, அவன் கூட இருந்த ஒரு மூமெண்ட்டும் கியூக்கும் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டுருக்கு. அப்போ அவன் தானா அப்படிங்கிற மாதிரி தான் அவனும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி அவனை இவ்வளோ ரசிச்சிருக்காளா இவ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் கேட்கும்போது மென்னுக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே மென் ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருக்க. உனக்கு ஜீனை ரொம்ப பிடிக்கும் கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுக்கு தான் என்ன பிடிக்கவே மாட்டேங்குது, மின்னு எப்போ பார்த்தாலும் மின்னை பற்றியே பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, சரி நீயும் அண்ணன் மாதிரி வண்டி ஓட்டினா அவளுக்கும் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஓகேவா அப்படின்னு சொல்லி வண்டி ஓட்டலான்னு வெளியே போகிறாங்க. கிரவுண்டில் போய் வண்டி ஓட்ட போக, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அதே மாதிரி பண்ணு ஓகேவா அப்படின்னு கியூஸில் ஓகே மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி வண்டி ஓட்டி ட்ரை பண்ணுறான். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பட் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக ட்ரை பண்ணி ஒரு அளவுக்கு அவன் ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அந்த மூமெண்ட் ரொம்ப ஜாலியாக இருக்குது. அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண ஒன்று கியூக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே நம்ம சார் மின் அப்படியே முறைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான். ஆஹா பயமாக இருக்கேங்கிற மாதிரி அப்படியே 3 பேர் வராங்க. 3 பேரை பார்த்த உடனே மின்னுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் எங்கே போனீங்கன்னு சொல்லி கேட்க, ஒரு நிமிஷம் அமைதியாயிரே, நான் அவங்ககிட்ட ஒன்று காட்டணும்னு தெரியுமா அப்படின்னு கியூ சொல்ல, என் தம்பி எங்கே கூட்டிகிட்டு போனேன், உன் தம்பி இன்னைக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்டணும்னு சொன்னான், ஸோ அதுக்கு தான் போயிட்டு வந்தோம். என்னது அதுக்கா? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? இது எவ்வளோ ரிஸ்க்குன்னு தெரியுமா? அவனோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏதாவது பிரச்சனைனா யார் பார்த்துப்பான்னு சொல்ல, உடனே ஜீன் வந்து சொல்கிறா, இங்கே பாருங்கள் நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி ஃபுல்லாக மென்னை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, இங்கே பாரு ஜீன் நீ நல்லா பார்த்துப்ப அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் உன்னை நம்பி நான் விட்டுட்டு போனேன், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அவனே கேட்டிருந்தாலும் முடியாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும்ல, என்ன உனக்கு பிரச்சனை இப்போ என்னன்னு கேட்குறேன், எனக்கு ஏதாவது பிடிக்கும்னா அதை நான் பண்ணக்கூடாதா, நீ என்ன சொல்கிறியோ அதை தான் நான் செய்யணும், டாக்டர் தானே பாஸ் கிடையாதுல்ல,
அவங்க சொல்கிற எல்லாமே நான் அப்படியே ஃபாலோ பண்ணுமா? ஏய் நான் சொல்கிறது எனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு மின் மறுபடியும் பேச வரான். உன் மேலே எனக்கு அக்கறையாக இருக்குது, போதும் சும்மா அக்கறைன்னு இப்படியே பேசிக்கிட்டே இருக்காது. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இங்கே ஃப்ராங்காக என்கிட்ட சொல்லு, உனக்கு என்ன தோணுது? என்னை மனுஷன் நினைக்கிறியா, வேறு ஏதாவது நினைக்கிறியா? என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லி டென்ஷனாக கையில் இருக்கிறத தூக்கி கீழே போட்டுட்டு மென் வேகமாக அப்படியே ரூமுக்கு போகிறான். அதை பார்க்கும்போது மின்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. மென் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போக ரூம் கதவை சாத்திட்டு மென் அப்படியே உட்காந்துருக்க. மென் கதவு துறன்னு மென் இங்கே கத்திக்கிட்டே இருக்கான். காதை மூடிக்கிட்டு சத்தமே கேட்காத மாதிரி இருக்க. நான் சொல்கிறது எனக்கு புரியுதா இல்லையா? டோர் ஓப்பன் பண்ணு நீங்கள் அப்படியே கத்திக்கிட்டே இருக்கான் மின்னு. பட் அவன் ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை. சரி ஓகே விடு, நான் போகிறேன், உனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ நீ வா, உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே மின் அந்த பக்கம் போக அப்புறம் மின் அப்படியே கீழே வந்து பார்க்க அங்கே ஜீன் நின்றுட்டுருக்கா. சாரி மின், ஐம் ஸோ சாரி, நான் வேணும்னு எதுவும் பண்ணல, இந்தாங்க எனக்கு இன்றைக்கான பே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்க, இங்கே பாரு பணம் எல்லாம் வேணாம் நீ வச்சுக்கோ, முதல்ல நீ வீட்டுக்கு போ, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு இல்லைன்னு சொல்ல சரி ஓகே நான் கிளம்புறேங்கிற மாதிரி ஜீன் அப்படியே அந்த பக்கம் போகிறா. கியூ அங்கே உட்காந்துருக்கான். அவனுக்கும் செம்ம டென்ஷனாக இருக்குது. மின்னுக்கு கியூவை பார்க்கும்போது இன்னும் கோவமாக வருது. அப்படியே ஒரு மாதிரி இருக்க டென்ஷனாக அப்படியே கியூ வரான். இங்கே பாரு எதுக்காக இப்படி இருக்க நீ? எனக்கு ஒன்றுமே புரியல, எல்லாருக்கிட்டையும் இப்படி கத்திக்கிட்டே இருக்க. இங்கே பாரு உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு ஏன் இப்படி புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. நீ பாட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு வெளியே போயிருக்க, என் பிரதர் இப்படி வெளியே கூட்டிகிட்டு போகிறது எவ்வளோ ரிஸ்க்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல ரிஸ்கா லூஸு மாதிரி பேசாத, இன்னைக்கு யாருக்கும் எந்த அடியும் படல, நீ தான் ட்ராமட்டிக்காக ஃபீல் பண்ணுற. அவன் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தான்னு தெரியுமா? அவனோட சந்தோஷத்தை நீ பார்த்துருக்கியா? ஓ அவனோட சந்தோஷம் உனக்கு அதான் முக்கியமா? உனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் தான் முக்கியம், உனக்கு மற்றவங்கள பற்றி கவலை இல்லை, அதனால தான் என் தம்பியை வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கேன்னு அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா மீன். இங்கே பாரு உனக்கு புரியல, நான் எல்லாருமே தான் ஹாப்பியாக இருந்தோம், உனக்கு அது புரியல. அவன் சிரித்து நீ பார்த்துருக்கியா? இன்றைக்கி மழை பெஞ்சப்ப அந்த மலையில் நின்றுட்டு இருக்கும்போது அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவனை சந்தோஷமாக அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அவனோட அந்த சந்தோஷம் கண்டிப்பாக நிலைக்கணும்னு நினச்சேன். அடிக்கடி சொல்வேன் உன் தம்பிக்காக தான் எல்லாமே பண்ணுறேன்னு, உண்மையாக சொல்லு, அவனை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு உனக்கு தோணுச்சா? உன்னை மாதிரி ஒரு அண்ணன் இருந்தால் அவன் எப்படி சந்தோஷமாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி கியூ அப்படியே பார்த்து அப்படியே டென்ஷனாக இருக்க. இன்னும் டென்ஷன் ஆகிடுது மின்னுக்கு. வேகமாக அப்படியே போக கியூ அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் மெயின் கதவை திறன்னு கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். மென்னை டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரில. அப்படியே கதவை உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா அப்படியே மென் கீழே படுத்து கிடக்கிறான். மென் என்னாச்சு மென், எந்திரின்னு சொல்லி அவனை தூக்கிட்டு பார்க்க அவன் கண்ணை திறக்கவே இல்லை. இங்கே பாரு எந்திரி என்னாச்சுன்னு சொல்ல கியூ அதுக்குள்ளே வந்துட்டான். சீக்கிரம் ஆம்புலன்ஸ் கூப்பிடு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க வேகமாக போய் அவனை ஆம்புலன்ஸ் கூப்பிட போயிட்டான். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் மின் கிட்ட கியூ பேச போகிறான். மின் அப்படின்னு கூப்பிட தயவு செஞ்சு என்னை விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல பேஷண்ட் எந்திரிச்சாச்சு வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட அதுக்கப்புறம் வேகமாக பேஷண்ட்டை பார்க்கறக்காக உள்ளே போகிறாங்க. இவங்களுக்கு சும்மா காமன் கோல்டு தான் வந்திருக்கு, இவங்களுக்கு இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு சொல்ல ஹார்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபுல்லாக இன்னும் ரெக்கவர் ஆகலை பாடி, அதனால் கொஞ்சம் அப்பப்போ இப்படி தான் இருக்கும், இம்யூன் சிஸ்டம் எல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் அப்படியே அந்த பக்கம் போக அப்போ தான் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது மின்னுக்கு. மென்னை பார்த்தா அப்படியே கஷ்டப்பட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணிட்டுருக்கான். பார்த்துன்னு சொல்லி பக்கத்தில் போக ஜீனும் பக்கத்தில் இருக்கா. இப்போ நான் நல்லா இருக்கேன் மின், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல சரி சாரி நான் உங்ககிட்ட கோவப்பட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி மின் சொல்கிறான். ஜீன் உனக்கும் சாரி, உங்ககிட்டயும் கொஞ்சம் கோவமாக பேசிட்டேன்னு சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் எனக்கு புரியுதுங்கிற மாதிரி ஜீன் சொல்ல ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா மின் இன்றைக்கி எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்னு தெரியுமா? உண்மையாகவே ரொம்ப ஜாலியாக இருந்தது, நான் இன்றைக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன், அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. இன்றைக்கி நான் மோட்டர் சைக்கிளை அப்படியே ஓட்டும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, என்னாலே பார்த்துக்க முடியும்னு எனக்கு தோணுது தெரியுமான்னு சொல்ல சொன்னாங்க இன்றைக்கி ஃபுல்லாக நீ சிரிச்சிட்டே இருந்தியா? ஆமாம் அதுக்கான ப்ரூஃப் கூட என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோவை காட்டுறா ஜீன். அந்த வீடியோவில் அவன் மோட்டர் பைக் ஓட்ட அதை அப்படியே வீடியோ எடுத்திருக்க. கியூ இடையில வந்து பேச ஆரம்பிக்கிறான். வா நீ ரொம்ப ஸ்மூத்தாக ஓட்டுறடா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து ரசிச்சிட்டே இருக்க. பாத்தியா மின் உன் தம்பி எப்படி இருக்கான்னு, உன் கண்ணில் இதை நீ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வீடியோ எடுத்திருக்கேன், உன்னை விட அவன் ரொம்ப கூலாக இருக்காண்டா அப்படின்னு சொல்லி அப்படியே கியூ வந்து அதை பற்றி பேசிகிட்டே இருக்க. கியூ மட்டும் இல்லைனா சத்தியமாக இந்த மாதிரி நடந்திருக்காது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவன்கிட்ட சாரி சொல்லிடு, நீ அவனை எப்படி திட்டின தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மென் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். அதை கேட்கும்போது அப்படியே மின்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லி வீட்டுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சரி நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு இவன் அப்படியே அந்த ரூம்லேயே இருக்கான். மின் நான் நல்லா இருக்கேன், நீ முதல்ல உன் ரூமுக்கு போகணும்னு சொல்ல அதெல்லாம் போக முடியாது, உன் கூடியே தான் நான் இருக்க போகிறேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்ல இங்கே பாரு என்னை பற்றி எதுக்கு கவலைப்படுற, அதான் என்னோட ரூமோட டோரையே உடச்சிட்டியே, எப்படினாலும் நீ எப்போ வேணாலும் இங்கே வந்துடலாம், நான் தூங்க போகிறேன், எனக்கும் தூக்கம் வருது, நீ கிளம்பி போய் தூங்கு போ அப்படிங்கிற மாதிரி மென் அவனை பார்த்து சொல்ல சரி ஓகே நான் போகிறேன் சரியா, ஏதாவது வேணும்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேகமாக வெளியே போயிட்டான். ரூம்குள்ளே போய் பார்த்தா கியூ படுத்திருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் மின், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு என்கிட்ட சொன்னான், எனக்கும் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல இவன்
இவன் பாட்டுக்கு படுத்திருக்கான். கியூ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கியூவை கூப்பிட்டுட்டே இருக்கான் மின்னு. பட் கியூ எந்திரிக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அப்படியே படுத்தே இருக்கான். பக்கத்தில் போய் தொட்டு பார்த்தா அவனுக்கு ஃபுல் ஃபீவர். ஐயோ உனக்கு ஃபீவரா, உடம்பு சரியில்லையா, ஒரு நிமிஷம் மெடிசன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல அவனை விடுற மாதிரி இல்லை. அவன் கையை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டான் கியூ. அதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது நம்ம மின்னுக்கு. ஒரு நிமிஷம் இங்கேயே படுத்துரு, இந்த பொம்மையை வச்சுக்கோ, நான் உனக்கான மெடிசன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அங்கேருந்து போய் மெடிசன்லாம் கொண்டு வந்திருக்கான் போல். அதுக்கப்புறம் அவனோட உடம்பெல்லாம் தொடச்சி விடுறது, 2 பேருக்கு இடையில கண்ணும் நோக்கியா அந்த மாதிரி கொஞ்சம் சீன்ஸ்லாம் அப்படியே காட்டுறாங்க. அப்புறம் மின் கியூக்காக ஒரு டிஷர்ட் எடுத்து மாட்டி விடுறான். இந்த டிஷர்ட்டா, அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் இதை போட்டப்போ போடவே கூடாது அப்படின்னு சொன்னேன், இப்போ என்னமோ என்கிட்ட கொடுத்துட்டேன், உன் தம்பியோட டிஷர்ட் இல்லை இது அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அது அப்போ சொன்னேன், இப்போ இது போட்டால் அவனுக்கு கொஞ்சம் வார்மாக இருக்கும்னு தோணுச்சு, அதனால தான் கொடுத்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க, அடப்பாவி தம்பியோட டவுசர்னா ஷர்ட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ கொடுத்துட்டானேங்கிற மாதிரி கியூ அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கா. 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் படுக்கலான்னு போக கியூ அப்படியே அங்கே இருக்க மின்னோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிறான். என் பக்கத்துலேயே இரு சரியா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க, அவனும் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் பக்கத்தில் தான் இருக்கேன், நான் உன்கிட்ட சாரி சொல்லணும், நான் உன்கிட்ட கொஞ்சம் ஹார்டாக பேசிட்டேன்லன்னு சொல்ல, ஐம் சாரின்னு சொல்ல, நான் தான் உன்கிட்ட சாரி சொல்லணும், நான் உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் தெரியுமா, நீ இன்றைக்கி மென்னை கூட்டிகிட்டு போய் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான், என் தம்பி இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லை அவனுக்கும் உன்னை மாதிரி கூலாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஸோ அந்த மாதிரி அவன் ஆசைப்படுறான், ஒரு 5 நிமிஷம் அவன் ஹாப்பியாக இருந்ததை பார்க்கும்போது எவ்வளோ ஜாலியாக இருந்தது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கியூ பேசிகிட்டே இருக்கான். அப்புறம் நம்ம கியூ அவன் கழுத்தில் இருக்க அந்த மச்சத்தை பார்க்கறக்காக அந்த மச்சத்தை தொட்டு பார்த்துட்ருக்கான். இவங்கள பார்த்தா கிட்னாப் பண்ணவங்கள மாதிரிலாம் தெரியல, எனக்கு என்னமோ ரொம்ப வருஷமாக லவ் பண்ண லவ்வர்ஸ் மாதிரி தான் இருக்குது. அவன் மச்சத்தை தொடுறது, அவன் கழுத்தை தொடுறதுன்னு ஒன்று இவன் பண்ணிகிட்டே இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கியூ கிட்டே கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்ல, சரி தூங்குன்னு சொல்ல அப்படியே டைட்டாக அவனை ஹக் பண்ணிட்டே அவன் படுத்துக்க. 2 பேர் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக படுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கிட்னாப் மாதிரியா தெரியுது, எனக்கு கிட்னாப்னுலாம் தெரியல, ரொமான்ஸ்னு வச்சுருக்கலாமா இந்த சீரீஸோட பேர், அப்போ தான் கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கீழே மார்னிங் எழுந்துச்சி வர, ஆமாம் இந்த டிஷர்ட் உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு மென்னு கேட்க, நான் தான் கொடுத்தேன், எனக்கு நேற்று நைட்டு உடம்பு சரியில்லடா, கொஞ்சம் வார்மாக இருக்கட்டும்னு சொல்லி நான் தானே இந்த டிஷர்ட் கொடுத்தேன்னு சொல்ல, ஜீனும் அங்கே வந்துட்டா. ஜீன் வந்துன்னு இங்கே பார்த்தியா ஜீன் வந்தாச்சு அப்படின்னு சொல்ல, வந்தாச்சு உங்களுக்காக நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, சரி ஓகே இது மூவி டைம், எல்லோரும் மூவி பார்க்கலாமான்னு சொல்ல, ஓகே லைஃப் டைமை பார்க்கறதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்ல, எல்லோரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே அண்ணன் தம்பி ஒன்றா இருக்க, ரொம்ப நாள் ஆச்சுல நம்மலாம் ஜாலியாக டிவி பார்த்துன்னு சொல்ல, அங்கே ஃபுட்டு பீஸா சிக்கன் அது இதுன்னு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கா ஜீன். வா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் சேர்ந்து மூவி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு 2 பேரும் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அடுத்து ஜீனும் நம்ம மென்னும் கீழே உட்காந்துருக்காங்க. ஒரு ஆக்ஷன் மூவி போயிட்டுருக்கு. அந்த மூவியை பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதில் ஷூட் பண்ணுற மாதிரி சீக்வென்ஸ் வரும் போல். ஸோ அதை பார்க்கும்போது ஐயோ கியூக்கு கொஞ்சம் பயமாக இருக்குமே, அந்த ஷூட்டிங் வந்து அவன் பயந்துருவானேன்னு சொல்லி அவன் காதெல்லாம் அப்படியே மூடுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே நம்ம மின்னு எதுக்குடா இவன் என் காதை மூடுறான்னு புரியாமல் கியூ அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல கியூக்கு. அதாவது மின்னை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த ஷூட்டிங்லாம் பார்த்தா, கன் ஷூட்லாம் பார்த்தா கொஞ்சம் பயந்துருவான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண, அதுக்காக தான் காதை மூடுறா அப்படிங்கிறது கியூக்கும் புரியுது. கியூ அப்படியே மின்னை பார்த்துட்டே இருக்க, ஒரு செகண்ட் மின் கியூவை பார்க்க 2 பேரும் கண்ணு மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. க்ளோஸாக இருக்காங்க 2 பேரும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க, சுற்றி இருக்கதே 2 பேரும் மறந்துட்டாங்க போல். அப்புறம் மென்ஸின் 2 பேரும் திரும்பி பார்த்துட்டு இவங்கள பார்த்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி திரும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சிக்கன் சாப்பிட்றது, லைட்டாக அவன் மேலே ஒட்டியிருக்கு, அதை துடைக்கிறதுக்காக மின் போகிறதுன்னு இப்படியே போயிட்டுருக்க. அடுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம கியூக்கு அப்படியே ஒரு கனவு வருது. யாரோ துரத்திட்டு வர மாதிரி, அவன் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இந்த கனவு வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு அவனுக்கு. அந்த கனவை பார்த்தோன்னே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. அதில் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட ஒரு பையனை ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க. அப்படியே அப்படின்னு சொல்லி கத்திட்டு எஞ்சி பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு கான்சியஸ் வருது நம்ம இங்கே இருக்கோன்னு. பக்கத்தில் பார்த்தா மின்னு படுத்திருக்கான். மின்னை பார்த்தோன்னு தான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவனை பார்த்துட்டே படுத்துக்கிறான். அடுத்து அவங்க அப்பாவை தான் காட்டுறாங்க. கியூட அப்பா கியூவை ஆள் வச்சு வாட்ச் பண்ணுவார் போல். அவன் என்னெல்லாம் பண்ணுறான்னு, இவன்டா உன்னையாடா கிட்னாப் பண்ணியிருக்காங்க, வண்டி ஓட்டுற ஜாலியாக இருக்க, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு, தேங்க்ஸ் அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, அப்பப்போ அவன் என்ன பண்ணுறாங்கிறது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி யாருக்கோ மெசேஜ் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் அப்பா சொல்கிறாங்க, எனக்கு எவிடன்ஸ் வந்து கிடச்சிருச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஸோ இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், அவங்க சன் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணலை அப்படின்னு. அதாவது அந்த ட்ரக்குக்காக ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்களே, அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் கண்டுபிடிச்சிட்டாரு போல். யார்ட்டையோ பேசிக்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே வேறு யாரோ வந்து, சார் உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்ல, சரி போங்க நான் வரேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. சேம் டைம் அடுத்து இங்கே தான் காட்டுறாங்க. கியூ அப்படியே உட்காந்துருக்க, நீ ஏதாவது சாப்பிட்றியான்னு சொல்லி அவனுக்கு பிடிச்சதெல்லாம் அப்படியே மின்னு எடுத்துகிட்டு வர, எனக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான்.
எனக்கு தெரியும் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்கலன்னு, இரு உனக்கு பிடிச்சது ஒன்று கொண்டு வரேன், உன்னோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சாக்கோ பை எடுத்துகிட்டு வரான். சாக்கோ பையை பார்த்தோன்னே ஆக்சுவலி இதே தெரியுது நம்மளுக்கு, இது ஒரு ப்ரமோஷனுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு. ஒரே ஒரு நிமிஷம் சரி, என் கை ரொம்ப டர்ட்டியாக இருக்குது பார்த்தியா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்புறமாவா வெயிட் பண்ணு உன் கை தானே டர்ட்டியாக இருக்கு, நான் வேணும் உனக்கு ஊட்டி விட்டுறேன்னு சொல்லி அப்படியே ஊட்டி விடுற மாதிரி மின் பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். அவனும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது, உண்மையாகவே நீ சில்வர் ஸ்பூனில் பிறந்தவன் தான்டா, பார்த்தியா எப்படி என்ஜாய் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லி மின் அவனை பார்த்து சிரிச்சிட்ருக்க. லைட்டாக லிப்ஸில் ஒட்டியிருக்கு. எப்பயும் போல் ஹீரோ அப்படியே துடைக்கிற மாதிரி போவாங்கள்ல, அதே மாதிரி துடைச்சிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க. ஒரு செகண்ட் 2 பேர் அப்படியே ரொமான்டிக்காக பார்க்குறாங்க. ஆனால் தாய் சீரீஸில் இந்த மாதிரி சீன் இல்லைன்னா அது தாய் சீரீஸே இல்லைப்பா. கண்டிப்பாக எல்லா தாய் சீரீஸ்லேயும் இதே மாதிரி ஒரு சீன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அவனோட மச்சத்தை பார்த்துட்ருக்க. இது மச்சமா, நான் கூட சாக்கோப்பை தான் ஒட்டியிருக்குன்னு நினச்சேன்னு சொல்லி 2 பேர் விளையாண்டுட்ருக்க. என்னமோ நடக்குது இங்கே, பார்த்தா வேறு மாதிரி இருக்குது, கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மென் அப்படியே வர, அவன் கையில் நெயில் கட் பண்ணிட்டு இருந்தான் அதனாலன்னு சொல்ல, அப்படியா சரி நம்பிட்டப்பா அப்படிங்கிற மாதிரி மென் அப்படியே வந்துட்டு இருக்கா. இந்த நீயே சாப்பிடுன்னு சொல்லி கியூ கையில் கொடுத்துட்டு அப்படியே அவன் வந்துக்கிட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் கொடு நானும் ஒன்று சாப்பிட்றேன்னு சொல்லி மின்கிட்டேருந்து மென் எடுத்து அவனை அதை சாப்பிட்லான்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. ஆமாம் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இது எதுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கான்னு சொல்லி கேட்க, சூப்பராக இருக்குல்ல அதனாலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி போர் அடிக்குது ஏதாவது விளையாடலான்னு சொல்லி ஸ்டண்ட் மாதிரி பண்ணி விளையாடுறாங்க. அதாவது கடத்தி வைக்கிறது, ஷூட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து 3 பேர் விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு சீன் வரும். அதாவது ஒரு லவருக்கு ஷூட் பண்ண போவாங்க, அவனை காப்பாற்றுறதுக்காக அவன் லவர் அவன் பக்கத்தில் போவான். அந்த மாதிரி நடக்க ஜாக் நீயா அப்படின்னு சொல்லிட்டு கியூ அப்படியே போக, என்ன பண்ணுற, வேணாம் நீ அவனை எதுவும் பண்ணவே கூடாது, வேணாம் எனக்கு நீ தான் ரொம்ப முக்கியம், விட்டுறாது அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு என்னோட பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கலான்னு சொல்லி, அதாவது மென்னை அடிக்கிறதுக்காக கியூ அங்கே போயிட்டே இருக்க. நீ எப்பயுமே பிரச்சனை தருவடா, இருடா வர அப்படின்னு சொல்லி அவனை ஷூட் பண்ணுறதுக்காக மென்னு போகாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கியூவை தடுத்து நிறுத்துகிறான் மின்னு. வேணாம் என்னால் முடியாது, நான் போயே தீர்வேன்னு சொல்லி அவன் அப்படியே சண்டை போட போகிறான். ஆக்சுவலி இது ஒரு ஷூட்டிங் மாதிரி தான் விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ பேரெல்லாம் வேறு பட் நான் வந்து கரெக்டாக அந்த பேரே சொல்லிட்டேன். அதில் கியூவை ஷூட் பண்ணுறக்காக ஒருத்த வர, அவனுக்கு முன்னாடி போய் என் லவர் ஷூட் பண்ணாத அப்படின்னு சொல்லி கரெக்டாக அப்படியே போய் அங்கே நின்னுறான் நம்ம மின்னு. ஜாக் உனக்கு என்னாச்சு, உனக்கு மேலே கோமா ஜாக், என்னை மன்னிச்சிரு, நான் உனக்காக எதுவுமே பண்ணல, ஆனால் நீ எனக்காக எல்லாமே பண்ணியிருக்க, நீ என்னை எப்படி பார்த்துக்கிட்ட அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எல்லாமே பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லி அப்படியே ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்க. ஆக்சுவலி கேரக்டரில் தான் சார் பேசுகிறாரு, ஆனாலும் நம்ம மின்னோட ஃபேஸில் அப்படியே அந்த லவ் தான் அதிகமாக தெரியுது. அப்படியே அவன் கியூவை பார்த்துட்டே இருக்க. 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. அதோடு இந்த எபிசோடை இங்கே முடிச்சிட்டாங்க.